அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். வணக்கம், இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். வழக்கறிஞர் திரு பால் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பது விசிகாவிற்கு சம்மட்டி அடி கொடுத்தது போல் உருவெடுத்திருக்கிறது. என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியின் வாயிலா விரிவா பார்க்கலாம் வாங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக விசிகாவினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களுடைய வாகனம் வருகின்ற தருணத்தில் வேண்டுமென்றே ஒரு பிரச்சனை செய்ததாக ராஜீவ்காந்தி என்கிற ஒரு வழக்கறிஞர் முன் வந்தார். ஆன காரணத்தினால் அவர்கள் மீது தாக்குதலை நடத்தினோம்னு சொல்லிட்டு விசிகாவை சார்ந்தவர்கள் தெரிவித்தார்கள். ராஜீவ்காந்தி அவர்களுடைய தரப்பில் என்ன கூறப்பட்டது? சிசிடிவிலாம் வெளில வந்ததுக்கு அப்புறம்னா, என்னுடைய வண்டியில் இடிச்சது யாருன்னு பார்க்க போனேன், அதில் விசிகாவுடைய தலைவர் உட்கார்ந்தனாலுமே நான் இடத்துக்கு வந்துட்டேன், ஆனால் அவங்களுடைய தொண்டர்கள் என்னை மிக கொடூரமாக தாக்கினார்கள் சொல்லிட்டு அவர் தரப்பில் ஒரு புகார் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை எங்களை அலக்கழிப்பதாக ராஜீவ்காந்தி அவர்களுடைய உறவினர்கள் தெரிவித்தார்கள். அவங்களுடைய அக்கா, அவங்களுடைய ஜூனியர் எல்லாமே தெரிவித்தாங்க. இந்த சூழலில் தான் இந்த பூனைக்கு 6ஆம் மணி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போதான் வழக்கறிஞர் திரு பால் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. சம்பவம் நடந்து ஏறத்தாழ ஒரு வாரத்திற்கு மேலாகிறது. அங்கே பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகளினுடைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஏறத்தாழ ஒருவரை பலர் சேர்ந்து தாக்குகிறார்கள். அதற்கான ஆதாரங்கள் முழுமையாக இருக்கக்கூடிய இந்த தருணத்திலும் காவல்துறை ஏன் விசிகாவினுடைய அந்த குண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற கேள்வியை வழக்கறிஞர் திரு பால் அவர்கள் முன் வச்சார். இது குறித்து பலரும் பல்வேறு விதமான விமர்சனங்களை முன் வச்சாங்க. அந்த தருணத்தில் தான் கடலூர் பகுதியினுடைய மாவட்ட செயலராக விசிகாவில் பொறுப்பு இருக்கக்கூடிய அறிவுடை நம்பி என்கிற ஒரு வழக்கறிஞர் திரு பால் அவர்களை ரொம்ப ஆபாசமாக, சொல்ல முடியாத வார்த்தைகள், கூசக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பால் அவர்கள் மிக தெளிவாக என்ன பண்ணார்னா, நாம் அப்படிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம படித்த சட்டம் இருக்குது, சட்டத்தில் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இடம்பெற்றிருக்கின்றது, சட்டத்தால் யுத்தம் செய்வோம் சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவசர வழக்கை தொடுக்கிறார். என்னென்னு, இந்த மாதிரி ஒரு வழக்கறிஞரை தாக்குறாங்க, அது குறித்து புகார் ஏற்க மறுக்கிறது, நடவடிக்கை எடுக்கவில்லை, இது குறித்த ஒரு அறிக்கையை நான் வெளியிட்டால் என்னை மிரட்டுகிறார்கள், சமூக ஊடகங்களில் ஆபாசமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அவசர வழக்கு தொடுக்க, இந்த அவசர வழக்கை ஏற்ற நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் பல கேள்விகளை காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் முன்வைத்திருக்கிறார். அந்த இடத்துல பிரச்சனை நடக்குது, ஒருவரை பலர் அடிக்கிறார்கள். காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? காவல்துறை ஏன் தடுக்கல? ஆன் ஸ்பாட்ல நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே அடிச்சவங்கள, அதுக்கப்புறம் விசாரணை நடத்தி யார் மேல தவறோ நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. ஒரு குற்றத்தை தடுக்க வேண்டிய தலைவர் ஏன் அமைதியா இருந்தாரு? திருமாவளவன் அவர்களை கேட்கிறாங்க, ஏன் அமைதியா இருந்தாரு? அப்போ வன்முறையை தூண்டும் விதமாக திருமாவளவன் அவர்கள் அங்கே அமர்ந்திருந்தாரா என்கிற கேள்வி. அது மட்டும் இல்லாமல் ஒரு விடயத்தை எடுத்து பேசக்கூடிய தருணத்தில் ஒரு குற்றத்தை சாட்டக்கூடிய இடத்துல இருக்கக்குள்ள அவங்கள மிரட்டுவதா என்பது போன்ற கேள்வியை முன்வைக்கக்குள்ள போலீஸ் தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் என்ன பண்ணுறாரு, இல்லைங்க நாங்கள் தடுக்க தான் முன் வந்தோம், நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், அது பண்ணது போகிறோன்னு சொல்ல, இதெல்லாம் வேண்டாம், நானும் காணொலியை பார்த்தா ஆதாரம் இருக்குது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவியை கைப்பற்றி உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துருங்கன்னு கேட்டால் 2 தரப்புல எஃப்ஐஆர் போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க அரசு வழக்கறிஞர். 2 தரப்புல எஃப்ஐஆர் போட்டீங்க? ராஜீவ்காந்தி யாரையாவது தாக்கினாரா? ராஜீவ்காந்தி எதனா தாக்கியிருக்காங்க, அப்போ ராஜீவ்காந்தி மீது எப்படி நீங்கள் எஃப்ஐஆர் போடலாம்? காவல்துறையினுடைய இந்த செயல் அப்படிங்கிறது ஒரு சார்பு சூழலில் இருக்குதா? இது தவறு. முழுமையான ஆதாரங்களை திரட்டி, அதை சிசிடிவி காட்சியெல்லாம் திரட்டி நடவடிக்கை எடுக்கணும், 2 வாரத்தில் அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு விசாரணையை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த விசிகாவினுடைய வழக்கறிஞர் அறிவுடை நம்பி அவர்கள் பேசியது போல வழக்கறிஞர் திரு பால் அவர்கள் நினைத்திருந்தால் பேசியிருக்கலாம். ஆனால் தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்கல கூட என்ன சொல்றாரு, யாரும் தவறாக பேசாதீங்க, யாரும் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க, நாம படித்த சட்டம் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த வழக்கறிஞர் சட்டம் படித்தான்னு சொல்றாரு, ஆனால் வாயில் வரதெல்லாம் கெட்ட வார்த்தை, ஆனால் இவர் பார்த்துக்கலாம் அப்படின்னு அமைதியாக தன்னுடைய பணியை முடித்திருக்கிறார். இது விசிகாவினருக்கு பெருமளவில் ஒரு சமட்டேடியாக மாறி இருக்குது. விரைவில் சட்டத்திற்கு முன்பு இவர்கள் நின்று பதில் கூறியாக வேண்டும் என்று கூறி
மீண்டும் ஒரு காணொளியில் உங்களோடு இணைகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.